போகிறாரு. சரிங்களா? போனால் அவர் அங்கேயே தான் இருக்கார். காலையில் போய் உட்காந்தவர் சாயங்காலம் வரைக்கும் ஸ்டேஷன்லேயே உட்காந்துட்ருக்காரு. ஸோ மற்றவங்க கேட்குறாங்க, நீங்கள் என்ன இங்கேயே தான் இருக்கீங்க, இன்னும் கிளம்பலையா அப்படின்ட்டு. இல்லை நான் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்கிறேன். இங்கே தான் இத்தனை ட்ரெயின் போதே, எதில் ஏறி போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா, ஓ இதுக்கு பேர் தான் ட்ரெயினா அப்படின்ட்டு. ஸோ ட்ரெயின்னா என்னன்னே தெரியாமல் அவர் ட்ரெயின் ஏறி மதுரைக்கு போனோன்னா போக முடியுமா? உங்ககிட்ட தான் கேட்குறேன். போக முடியாது. சரிங்களா? ஸோ நோய் அப்படின்னா என்னன்னு தெரியாமல் நோயிலிருந்து குணமாக முடியுமா? நான் வந்து வெளிச்சம் டிவி செய்தி வாசிப்பில் என்னை பார்க்கக்கூடாது, நான் ஒரு அக்குபஞ்சர் மருத்துவர். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து நோயினா என்னன்னு தெரிஞ்சிக்காம, இதுதான் நோய் அப்படின்னு தெரிஞ்சிக்காம நீங்கள் நோயிலேருந்து குணமடைகிறது சாத்தியமா? ஒருத்தருக்கு ட்ரெயின்னா என்னன்னே தெரியாது, ஒரு ட்ரெயினை பிடிச்ச மாதிரி போய் சேர முடியாது. கரெக்டாக? அதே மாதிரி நோய்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் நோயிலேருந்து குணமடைய முடியாது. ஸோ நோய் அப்படின்னா என்னென்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? இப்போ ஜுரம் அடித்தா என்ன பண்ணுவீங்க? ஜுரம் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க? சொல்லுங்கள். நீங்கள் மருத்துவராக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள். ஏன்னா இங்கே எல்லாருமே டாக்டர்ஸ் தான், டிஸ்கஸ் பண்ணலாம், அவ்வளோதான். கஷாயம் குடிப்பார். சூப்பர். ஸோ சளி பிடிச்சா என்ன பண்ணுவோம்? சளி பிடிச்சா அதை நோயாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே நான் மூச்சு பயிற்சி பண்ணுவீங்களா? சூப்பர். ஸோ நம்ம வந்து நோய் எது, நோய் நீக்கம் எது அப்படிங்கிறத தெளிவு வேணும். இப்போ ஜுரம் அப்படிங்கிறது வந்து நோய் கிடையாது. ஸோ சளி பிடிக்குது அப்படிங்கிறதும் நோய் கிடையாது. சளி எப்படி பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மழையில் நனைஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே போனோன்னா அச்சுன்னு ஒரு தும்மல் வரும், உடனே எனக்கு கோல்டு பிடிச்சிக்கிச்சு. கோல்டு பிடிச்சிக்கிச்சா விட்டுருச்சா? கோல்டு பிடிக்கல, விடுது. இதுதான் உண்மை. கோல்டு நம்மளை வந்து பிடிக்கல, இருக்கிறது வெளில போகுது. ஸோ சளி வெளியேறுது அப்படி தான் அது டேர்ம் வந்து ரைட்டு. எப்போ வெளியேறுதுன்னா மழையில் நனைஞ்ச உடனே. ஏன் மழையில் நனைஞ்ச உடனே எனக்கு சளி வெளியேறுது அப்படின்னா, மழை வந்து நல்ல தண்ணி இல்லையா, அது உடம்புல பட்ட உடனே ஒரு எனர்ஜி கிடைக்குது. அந்த எனர்ஜியை பயன்படுத்தின உடம்பு வந்து கழிவு நீக்கத்தை செய்யுது. ஸோ சளி வெளியேறும்போது சளி வெளியேறதுக்கான ஒத்துழைப்பு தான் நம்ம உடம்புக்கு தரணுமே தவிர, இந்த சளி வெளியேறதை பார்த்துட்டு என்னால் மூக்க சிந்த முடியாது, சளியை துப்ப முடியாது, அதே மாதிரி சளி பிடிக்கும் போது பசிக்காது, மயக்கமாக இருக்கும், டயர்டாக இருக்கும், லீவ் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு மாத்திரையை எடுத்து முழுங்கிட்டு கிளம்பி போயிடுவோம். அந்த சளி என்ன ஆகும்? சப்ரஸ் ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? அடுத்தடுத்து பெரிய பெரிய வியாதியாக வரும். ஸோ சளி வெளியேறுதல் அப்படிங்கிறது வந்து அது நோய் கிடையாது, நோய் நீக்கம். அதே மாதிரி ஃபீவர், உடம்பு ஃபுல்லாக ஏன் கொதிக்குது? நீங்கள் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை நான் சொல்கிறேன். ஒரு வெள்ளைக்கட்டி இருக்குது, அது வந்து ஒரு ஹோல் வழியாக போடணுன்னா தள்ள முடியாது, அதையே உருக்கி தள்ளினீங்கன்னா வெளியேற்ற முடியும்ல, அதே கான்செப்ட் தான். ஸோ உடம்புல இருக்கிற கழிவுகள் உடல் முழுக்க ஒரு சூடை உருவாக்குது. ஸோ இந்த சூடு நீங்கள் அனுமதிக்காத பட்சத்தில் உடம்புல இருக்கிற கழிவுகள் அப்படியே தங்கும். அந்த கழிவில் என்ன ஆகும்? ஏதோ ஒரு பக்கமாக தங்கும், கட்டியாக வரும். இல்லை ஒரு இதயத்தில் தங்குச்சுன்னா இதயம் சம்மந்தப்பட்ட நோயாக அது மாறும். கிட்னியில் தங்குச்சுன்னா கிட்னி சம்மந்தப்பட்ட நோயாக மாறும். கர்ப்பப்பையில் தங்குச்சுன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோயாக மாறிடும். ஸோ கழிவுகள் வந்து என்னன்னா வெளியேறப்பட வேண்டிய ஒன்று. அதை வெளியேற்ற உடம்பு முயற்சி செய்யும் போது ஜுரம் தான் வரும். ஸோ இந்த ஜுரத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும்னா, கழிவுகள் உடம்புல தங்கி நாள்பட்ட நோய்கள் உருவாகும். அதனால் அடிக்கடி சளி பிடிக்கிறதும் அடிக்கடி ஜுரம் வர்றதும் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய செய்தி. யாருக்காவது ஜுரம் அடித்ததுன்னா, ஐயோ எனக்கெல்லாம் ஜுரம் வரலையே அப்படின்னு நான் வருத்தப்படுவேன். உங்களுக்கெல்லாம் வருது, எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ யாருக்காவது ஜுரம் அடித்ததுன்னு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, அவங்கள பார்த்து போராம பிடிக்கணும். ஐயோ என் உடம்புல இருக்க கழிவுலாம் வெளில போகுது, எனக்கு அது நடக்கலையே. இதான் உண்மை. நமக்கு என்ன பண்ணோம், நமக்கு கிடைக்காத ஒருத்தருக்கு கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ அவங்களுக்கு கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்கல. அப்படின்னா ஒருத்தருக்கு ஜுரம் அடிக்கும் போது நம்ம பண்ண வேண்டியதெல்லாம், ஐயோ அவனுக்கு ஜுரம் அடிச்சிச்சு எனக்கு கிடைக்கலையே, இப்படி யோசிக்கிறது தான் ரைட்டு. ஆனால் ஜுரத்தை வந்து சப்ரஸ் பண்ணவே கூடாது. ஃபீவர் அப்படிங்கிறது வந்து இந்த உடல் சூடை இமீடியட்டாக நான் நீக்கிறேன் அப்படின்ற முயற்சியில் இறங்கவே கூடாது. நம்ம யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஜுரத்துக்குலாம் மெடிசன் கொடுக்க மாட்டாங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா போயிட்டு ஒரு 5 நாள் கழிச்சு வந்தான் சொல்லுவாங்க. சரி, வேறு என்ன பேசலாம்? ஸோ இந்த நோய் அப்படிங்கிறது என்னென்னா, ஈவன் வலிகள் கூட உடம்புல வந்து வலியெல்லாம் வந்து கழிவு நீங்கும் போது தான் வலி வரும். பர்டிகுலராக அந்த உடம்புல சக்தி இல்லைன்னா வலி வரும். யாருக்கெல்லாம் வலிக்கும்? நோய் நீங்கும் போது, கழிவு நீங்கும் போது யாருக்கெல்லாம் வலி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உடம்புல சக்தி இல்லை அப்படின்னா வரும். ஒன்றும் இல்லை, ஒரு 100 செங்கல் இருக்குது, அது நம்மள மாதிரி பலமாக இருக்கிறவங்க கிட்ட அதை எடுத்து அங்கே வேணால் வச்சுருவாங்க. ஒரு குழந்தைகிட்ட எடுத்து வைக்கணும், அது ஒரு 10வது செங்கலுக்கே கை வலிக்குது, கால் வலிக்குதுணும். அதே தான் நம்ம உடம்புக்கும். உடம்புல இருக்கிற கழிவுகளை நீக்கிற அளவுக்கு நம்ம உடம்புல சக்தி இல்லை அப்படின்னா வந்துட்டு உடம்பு வந்துட்டு வலியை வந்து கொடுக்கும். அப்போ நம்ம வலிக்குதுன்னா புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, என் உடல் பலமாக இல்லை, சேம் டைம் கழிவை நீக்குது, இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்போ வலி நிவாரணிகளே எடுக்கக்கூடாது. ஸோ வெயிட் பண்ணும்போது அந்த வலி தன்னாலவே குறைஞ்சிரும்.
அப்புறம் வந்து சரி ஓகே உடம்பு பலமாக இருக்கும், என்னோடய சக்தியை வந்துட்டு நான் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். ஒரு லைஃப் ஸ்டைல் சின்ன விஷயம், ஒரு 4 விஷயம் சொல்லிடுறேன். அது வந்து என்னென்னா தூக்கம், பசி, தாகம், ஓய்வு. ஸோ இந்த வலி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா இப்போ கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னா நீங்கள் ஓய்வு கொடுத்தாவே அந்த கால் வலி கை வலி சரியாக போயிடும். தாகம் வந்து தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி குடிக்கணும். தண்ணி பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 5 லிட்டர் அப்படி குடிக்கக்கூடாது. உடலுடைய தேவையை உடல் அறிவிக்கும் போது, இப்போ தாகத்தின் மூலமாக தான் உடலுடைய நீர் தேவையை உடல் அறிவிக்குது. ஸோ தாகம் எடுக்கும்போது தண்ணி குடித்தா போதுமானது. பசி இருக்கிறதுலே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா உடம்புல ஏன் கழிவு தேங்குது அப்படின்னா சாப்பிட்ட சாப்பாடு சக்தியாக மாறல அப்படின்னா கழிவாக மாறும். கழிவை வெளியேற்றுற அளவுக்கு உடம்புல சக்தி இல்லைன்னா அது உடம்புலேயே தங்கும். இந்த கழிவுகள் தான் நோயாக மாறும். அதனால் பசி எடுத்து தான் சாப்பிடணும். பசி வந்து ப்ராப்பராக வரணும் அப்படின்னா இப்போ நம்ம லைஃப் ஸ்டைலுக்குலாம் ஒரு நாளைக்கு 3 வேளை பசிக்கலாம் சொல்ல முடியாது. ஒருத்தருக்கு ஒரு வேளை தான் பசிக்கும், ஒருத்தருக்கு 2 வேளை பசிக்கும். எனக்கு தெரிஞ்சு பகல்லாம் 2 வேளைக்கு தான் மேக்ஸிமம் பசிக்கும். நம்ம இப்போ அவ்வளோ ஃபிசிக்கலாக வந்துட்டு பெருசாக அந்த வேலையை செய்யறது இல்லை. ஸோ பசிக்குதாங்கிறத கவனித்து நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்ட சாப்பாடு சக்தியாக மாறும். பசிக்காமல் சாப்பிட்டிங்கன்னா கழிவாக மாறும். அதே மாதிரி பசி இல்லாதப்போ சாப்பிட்டிங்கன்னா வயிறு புண்ணாக போகும். நம்ம என்ன நினைக்கிறோம், டயத்துக்கு சாப்பிட்லான்னா புண்ணாயிடும். அது ஆக்சுவலி பசிக்காதப்போ சாப்பிடும்போது தான் வயிறு புண்ணாகுது. பசிக்காதப்போ சாப்பிடும்போது வயிற்றுலேயே இருக்கக்கூடிய சாப்பாடு அமிலமாக மாறிடும். ரொம்ப நேரமாக செரிக்காத அந்த சாப்பாடு அமிலமாக மாதிரி வயிற்று அரிக்குது, அதுக்கு பேர் தான் அல்சர். அதனால் நான் வந்து டயத்துக்கு சாப்பிட்லாம் எனக்கு அல்சர் வரும் அப்படி யோசிக்க வேண்டாம். அப்புறம் வந்து தூங்கலை அப்படிலாம் சரியாக பசிக்காது. தூங்கலைன்னா பசிக்காது. இப்போ நம்ம கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா யூகே லண்டனில் வந்துட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. கொரோனாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர் வந்து தீவிர நோய்க்கு பாதிப்புக்கு ஆளாகி மீண்டு வந்தாங்க. கொஞ்சம் பேருக்கு மைல்டாக வந்துட்டு போயிடுச்சு, கொஞ்சம் பேருக்கு வரவே இல்லை. இதுக்கு என்ன காரணம், யார் உடம்புல வந்து கொரோனா தாக்குதல் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தூங்கும் போது நமக்கு மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் கிடைக்குது. அந்த ஹார்மோன் வந்து பார்த்திங்கன்னா இரவு தூங்குனாதான், அதுவும் பர்டிகுலராக 11 மணிக்கு நீங்கள் ஆழ்நிலை தூக்கத்தில் இருக்கணும். 11 to 3ங்கிறது டீப் ஸ்லீப் பண்ணோம். இந்த டீப் ஸ்லீப் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம உடம்பு மெலட்டோனின்கிற ஹார்மோனை சுரக்குது. இந்த ஹார்மோன் எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா நம்ம உடம்பு வந்து ஹார்மோனை பேஸ் பண்ணி தான் உடலுடைய எல்லா இயக்கமும் இருக்குது. அப்போது இது வந்து தலைமை சுரப்பு ஹார்மோன் சொல்லுவோம். இந்த ஹார்மோன் தான் மற்ற எல்லா ஹார்மோனையும் சுரக்க சொல்லி தூண்டுதல் செய்யும். இப்போ இந்த ஹார்மோன் கிடைக்கல அப்படின்னா மிச்ச ஹார்மோன் தூண்டும் வேலையை வந்து நடக்காது நம்ம உடம்புல. இப்போ நம்ம ஹார்மோன் கிடைக்கல அப்படின்னா அதை அடிப்படையாக வச்சு செயல்படுற உள் உறுப்புகளுடைய இயக்கங்கள் பணிகள் வந்து ப்ராப்பராக நடக்காது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா உடலில் நோய் வரும். ஸோ இந்த கொரோனா காலத்தில் அந்த ஆராய்ச்சியில் அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் எப்படி நோய் வந்தது அப்படின்னா யாருக்கு மெலட்டோனின் லெவல் உடம்புல மெலட்டோனின் அந்த ஹார்மோன் லெவல் 0ல் இருந்ததோ அவங்களாம் மரணம். கிட்டத்தட்ட 0ல் இருந்தவங்களாம் மரணம் அடைஞ்சாங்க கொரோனாவில். ஸோ அடுத்து வந்து யாருக்கெல்லாம் மெலட்டோனின் லெவல் கம்மியாக இருந்ததோ அவங்களாம் தீவிரமான கொரோனா பாதிப்பில் ஆளாகி மீண்டு வந்தாங்க. ஸோ யாருக்கெல்லாம் மைல்டாக வந்துட்டு போச்சுன்னா அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு பெட்டரான மெலட்டோனின் இருந்திருக்கு. யாருக்கெல்லாம் வரவே இல்லைன்னா யாருக்கெல்லாம் மெலட்டோனின் லெவல் ப்ராப்பராக இருந்ததோ அவங்க யாருக்கும் கொரோனா வரல. ஸோ இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது கொரோனாவுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடம்புல எந்த ஒரு நோய்க்குமே உடம்புடைய மெலட்டோனின் லெவல் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம். இது மெயின்டைன் பண்ண இருக்கிற ஒரே சந்தர்ப்பம் நமக்கு தூங்குறது மட்டும்தான். ஸோ ராத்திரி வந்து 10 மணிக்கு படுத்திங்கன்னா தான் 11 மணிக்கு டீப் ஸ்லீப் போக முடியும். டீப் ஸ்லீப் போனீங்கன்னா மட்டும்தான் மெலட்டோனின் சுரக்கும். சரிங்களா? நம்ம அலோபதியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் கண்டுபிடிக்க முடியல, அதில் நிறைய கண்டுபிடிக்க முடியல. அதில் ஒரு விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மெலட்டோனின் சுரக்கிற ஹார்மோன் வந்துட்டு அந்த பீனியல் கிளாண்டு, ஓகேங்களா? அந்த பீனியல் கிளாண்டு வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு இருக்கிற மனுஷனை ஸ்கேன் பண்ணி பீனியல் கிளாண்டு இங்கே தான் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுவே ஒரு டெட் பாடியில் அந்த பீனியல் கிளாண்டை கண்டுபிடிக்க முடியல. ஒரு உறுப்பு இருக்குது, அது மரணம் அடைஞ்சதுக்கப்புறம் இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த கிளாண்டு இறந்த உடலில் இருக்கிறது இல்லை, இருக்கும்போது மட்டும் சின்னதாக லைட்டாக ஒரு தெரியுது, அதில் இருந்து தான் உங்களுக்கு மெலட்டோனின் கிடைக்குது. ஸோ இந்த பீனியல் கிளாண்டு இறந்த உடம்புல இருந்து கண்டுபிடிக்க முடியல. ஸோ இவ்வளோ அற்புதங்கள் நிறைஞ்ச இந்த உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து இயற்கையிலே இயல்பிலேயே இறைவன் வந்து இது ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான எல்லா தகவமைப்போட இந்த உடம்பு இருக்குது. ஸோ நீங்கள் இயற்கையோட இசைந்து இப்போ ராத்திரியானால் நமக்கு தூக்கம் வருங்கிறோம், ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், ஃபோனை வச்சுட்டு டிவி பார்த்துட்டு ஃபோன் பேசிட்டு தூங்குறது கிடையாது. 10 மணிக்கு தூங்கணும். 10 மணிக்கு தூங்கணும் அப்படின்னா ஒரு 7 மணிக்காவது சாப்பிட்ருக்கணும். ஸோ 7 மணிக்காவது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா 7 மணிக்கு பசிக்கும் போது தான் சாப்பிடணும், பசி இருந்தால் தான் சாப்பிடணும். இது எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்படின்னாவே 6 மணி ஆயிடுச்சுனாவே தூங்குறதுக்கு தயாராகிடணும். தூங்குறதுக்கு நான் என்ன பண்ணணும், பசிக்கும் போது சாப்பிடணும். சரி பசியே வரல சாப்பிட முடியலன்னா என்ன பண்ணலாம், இலகுவான உணவுகள் கஞ்சி கூழ் பழங்கள் அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு தூங்க ஆரம்பிக்கணும். இந்த இரவு தூக்கத்தை ஒழுங்குபடுத்தலை அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நோய் வரும். நான் பார்த்த பேஷண்ட்லேயே நிறைய பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ஏஜ்லேயே வந்து அவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா படுத்த படிக்க ஆயிட்டாங்க. அவங்க என்ன அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்னன்னு நாங்கள் கேட்கும்போது அவங்க வந்து ரொம்ப காலமாக இரவு வந்து நைட் ஷிஃப்ட்டு சொல்லுவாங்கள்ல, நைட் ஷிஃப்ட்டில் ரொம்ப காலமாக வேலை பார்த்துருக்காங்க.
ஸோ நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்த்து ரொம்ப காலமாக அந்த மெலட்டோனினே கிடைக்காத உடம்பு நோய்வாய்ப்படுதுன்னா எழுந்துக்கவே முடியாத அளவுக்கு பெட் ரிட்டன் ஆயிடுறாங்க. அதனால தூக்கங்கிறது அவ்வளோ முக்கியமான விஷயம். நீங்கள் ப்ராப்பராக தூங்கினா தான் பசி இருக்கும், பசி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா தான் தூக்கம் வரும். ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஸோ பசிக்கும் தூக்கத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது. ப்ராப்பராக தூங்கிட்டிங்கன்னா நல்லா பசிக்கும், நல்லா பசிச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் தூக்கம் வரும். நீங்கள் தூங்க முடியல அவஸ்தைப்பட்டீங்கன்னா நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து பசிக்காமல் தான் சாப்பிட்டுட்டே இருப்பீங்க. பசிக்காமல் சாப்பிட்டதும் ராத்திரி தூக்கம் வராது. 4 விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்: பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. இந்த ஓய்வுங்கிறது வந்து நம்ம உடம்பு வந்து நீங்கள் ஃபீவரப்போ சளியப்போ எல்லா நேரமும் ஓய்வு தான் கேட்கும். அந்த ஓய்வு கொடுத்தா போதுமானது. ஓய்வில் நீங்கள் இருந்தீங்கன்னா நோய்கள் நீங்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.